Hi friends, I am Manigandan from Money Rail Info Updates. மதுரை திண்டுக்கல் இடைப்பட்ட ரயில்வே வழித்தடத்தில் பொறியியல் பணிகள் மேற்கொள்வதற்காக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சேலம் கோட்டத்தின் போத்தனூர் யார்டில் பொறியியல் பணிகள் மேற்கொள்வதற்காக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மற்றும் சேலம் அரக்கோணம் இடையே மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்பட்ட மெமு ரயிலானது மீண்டும் இயக்கப்பட உள்ளது. மன்னார்குடி திருப்பதி இடையே இயங்கும் பாமணி விரைவு ரயிலிலும் மற்றும் சென்னை சென்ட்ரல் விஜயவாடா இடையே இயங்கும் பினாகினி அதிவிரைவு ரயிலிலும் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளது. இதனை பற்றிய முழு தகவல்களையும் இந்த காணொலியில் காண்போம். முதலாவதாக ட்ரெயின் நம்பர் 16340 நாகர்கோவில் மும்பை CSMT எக்ஸ்பிரஸ் ஜூலை 25ஆம் தேதி அன்று நாகர்கோவிலில் காலை 6:45 மணிக்கு புறப்படும் ரயிலானது விருதுநகர் கரூர் இடையே மாற்றுப்பாதையில் இயங்கும். இந்த ரயிலானது அன்றைய தினத்தில் மதுரை, கொடைக்கானல் ரோட், திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது. கூடுதலாக அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயிலானது நின்று அன்றைய தினத்தில் மும்பை CSMT நோக்கி செல்லும். அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 16354 நாகர்கோவில் காச்சிகுடா வீக்லி எக்ஸ்பிரஸ் ஜூலை 26ஆம் தேதி அன்று நாகர்கோவிலில் காலை 9:15 மணிக்கு புறப்படும் ரயிலானது விருதுநகர், திருச்சிராப்பள்ளி இடையே மாற்றுப்பாதையில் இயங்கும். அன்றைய தினத்தில் இந்த ரயிலானது மதுரை, திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது. கூடுதலாக அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லும். அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 16321 நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ஜூலை 26 மற்றும் ஜூலை 27 ஆகிய தேதிகளில் நாகர்கோவிலில் காலை 8 மணிக்கு புறப்படும் ரயிலானது விருதுநகர், கரூர் இடையே மாற்றுப்பாதையில் இயங்கும். அன்றைய தினத்தில் இந்த ரயிலானது திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மதுரை, சோழவந்தான், கொடைக்கானல் ரோடு, அம்பாதுரை, திண்டுக்கல், எரியோடு, பாளையம் ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது. கூடுதலாக அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று அன்றைய தினத்தில் இந்த ரயிலானது கரூர் நோக்கி செல்லும். அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 22716 மதுரை காச்சிகுடா வீக்லி எக்ஸ்பிரஸ் ஜூலை 27ஆம் தேதி அன்று மதுரையில் மதியம் 1:15 மணிக்கு இந்த ரயிலானது புறப்படாமல் 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் தாமதமாக மாலை 4 மணிக்கு இந்த ரயிலானது அன்றைய தினத்தில் புறப்பட்டு காச்சிகுடா நோக்கி செல்லும். அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 16722 மதுரை கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ஜூலை 25 மற்றும் ஜூலை 27 ஆகிய தேதிகளில் மதுரையில் காலை 7:05 மணிக்கு புறப்படும் ரயிலானது பொள்ளாச்சி ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும். அன்றைய தினங்களில் இந்த ரயிலானது பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. அன்றைய தினங்களில் இந்த ரயிலானது பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இடையே இயங்காது. அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 16608 கோயம்புத்தூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸ் ஜூலை 25 மற்றும் ஜூலை 27 ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது கோயம்புத்தூரிலிருந்து புறப்படாமல் பாலக்காடில் மாலை 3:10 மணிக்கு புறப்பட்டு அன்றைய தினத்தில் கண்ணூர் நோக்கி செல்லும். அன்றைய தினத்தில் இந்த ரயிலானது கோயம்புத்தூர், பாலக்காடு இடையே இயங்காது. பாலக்காடு, கண்ணூர் இடையே இயங்கும். சமீபத்தில் 1 மாத காலமாக அரக்கோணம், சேலம் இடையே இயங்கி வந்த மெமு ரயிலானது மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்பட்டு விட்டது. இப்போ திரும்பியும் அகெயின் அந்த ட்ரெயின் சர்வீஸை ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 16087 அரக்கோணம் சேலம் மெமு ஜூலை 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் அரக்கோணத்தில் காலை 5:15 மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்றைய தினங்களில் சேலத்தை காலை 10:50 மணிக்கு சென்று சேரும். இந்த ரயிலானது திங்கள் முதல் வெள்ளி வரை இயங்கும். சனி மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகளில் இந்த ரயிலானது இயங்காது. மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 16088 சேலம் அரக்கோணம் மெமு ஜூலை 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் சேலம் ரயில் நிலையத்தில் மாலை 3:30 மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்றைய தினங்களில் இரவு 8:45 மணிக்கு அரக்கோணம் ரயில் நிலையத்தை வந்தடையும். இந்த ரயிலானது திங்கள் முதல் வெள்ளி வரை இயங்கும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மெமு ரயிலானதும் இயங்காது. அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 12711 12712 விஜயவாடா டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் விஜயவாடா பினாகினி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலில் கூடுதலாக ஒரு ஏசி சேர் கார் பெட்டியானது இணைக்கப்பட்டு இந்த ரயிலானது ஜூலை 26ஆம் தேதி அன்று இரு மார்க்கத்திலும் விஜயவாடாவில் இருந்தும் சென்னை சென்ட்ரலில் இருந்தும் ஒரு ஏசி சேர் கார் பெட்டியானது இணைக்கப்பட்டு இந்த ரயிலானது இயக்கப்படும். ஒரு ஏசி சேர் கார் கோச்சானது இணைக்கப்பட்ட பிறகு இந்த ரயிலில் புதிய பெட்டி முறையில் ஒரு ஏசி 3 டயர் எக்கானமி கோச், 3 ஏசி சேர் கார்ஸ், 11 சேர் கார் கோச்சஸ், ஒரு பேண்ட்ரி கார், 4 அண்டர்செட் கோச்சஸ், ஒரு SLRD கோச்சஸ் மற்றும் ஒரு லக்கேஜ் கம் பிரேக்மேன் என இந்த ட்ரெயின் கோச் கம்போசிஷனில் ஆப்ரேட் ஆகும். அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 17407 17408 திருப்பதி மன்னார்குடி திருப்பதி பாமணி எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலில் ஒரு ஏசி 3 டயர் பெட்டியும் மற்றும் 3 ஸ்லீப்பர் பெட்டியும் இணைக்கப்பட்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. திருப்பதியிலிருந்து ஜூலை 27ஆம் தேதியிலிருந்தும் மன்னார்குடியிலிருந்து ஜூலை 28ஆம் தேதியிலிருந்தும் இந்த புதிய பெட்டி முறையானது நடைமுறைக்கு வரும்.
புதிய பெட்டி முறையில் 2 ஏசி 3 டயர் கோச்சஸ், 3 ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ், 4 சேர்கா கோச்சஸ், 11 அண்டர்சர்ட் கோச்சஸ் மற்றும் 2 லக்கேஜ் கம் பிரேக்வன்ஸ் இதில் கோச் கம்போசிஷனாக கொடுத்துருக்காங்க. இதுபோல் ரயில் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.